22-24 வரை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறேன்? என் தேவனே, பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடு. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கையாயிருந்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானும் ஒரு புழு, மனுஷர் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிடுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், அவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர். என் தாயின் முனைப்பாலை நான் உண்கையில் உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன். என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாய் இராதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேக காளைகள் என்னை வளைந்து கொண்டது. பாசான் தேசத்தின் பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். என் எலும்புகள் கட்டுண்டது. என் இருதயம் மெழுகை போல் ஆகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்து என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொண்டது. என்னை மரணத்துருளே போடுகிறேன். நாய்கள் என்னை வளைந்து கொண்டது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்களே. என் எலும்புகளை எல்லாம் நான் நின்னலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, எனக்கு தூரமாய் இராதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் தூஷ்டனத்திற்கும் விலகி தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபைகளின் நடுவே உம்மை துதிப்பேன். கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிறவர்கள் உம்மை துதிப்பார்களாக. யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரை நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். உபத்திரப்படுகிறவர்களின் உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறையாமலும் அவன் நோக்கி கூப்பிடுகையில் அவனுக்கு கேட்டருளுவார். மகாசபையிலே உம்மை துதிப்பேன். அவருக்கு பயந்துகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது. அவரே ஜாதிகளை ஆளுவார். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிற யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும்.
அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறகு போகிற ஜனங்களுக்கு நீதியை தெரிவிப்பார்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடும் யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தாமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் தாமே. அவரே மகிமையின் ராஜா. ஆமென்.